ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் செப்டம்பர் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகாலய அமாவாசை. இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு வேர் உங்க கையில இருந்தாலே போதும். பரம ஏழை கூட பணக்காரனா மாறக்கூடிய யோகத்தை இது ஏற்படுத்தும். அது என்ன வேர், அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன வேரை எப்படி பயன்படுத்த போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மாதந்தோறும் அமாவாசை வந்திருந்தாலும் புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய இந்த மகாலய அமாவாசை ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள். இது வரைக்கும் வாழ்க்கையில அமாவாசை விரதத்துக்கு பெருசா முக்கியத்துவம் கொடுத்ததில்ல, பித்ருக்கள் வழிபாட்டுக்கு பெருசா முக்கியத்துவம் கொடுத்ததில்ல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஒரு மகாலய அமாவாசை ஒரு வரப்பிரசாதம். பொதுவா அமாவாசை அப்படிங்கிறதே பித்ருக்கள் வழிபாட்டுக்கும் பித்ரு சாபம் பித்ரு தோஷம் இது எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கான அற்புதமான ஒரு நாள். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு சில பேரால எல்லா மாதமும் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு முறையா விரதம் இருந்து பித்ருக்களுக்கு வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது இயலாத காரியமா மாறிடுது. அப்படிப்பட்டவங்க தாராளமா இந்த ஒரு மகாலய அமாவாசைய நீங்க பயன்படுத்திக்கலாம். குறிப்பா பித்ருக்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறதுக்கான அற்புதமான ஒரு நாள் இந்த ஒரு மகாலய அமாவாசை. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த ஒரு மகாலய அமாவாசை செப்டம்பர் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1:03 ஆரம்பிக்குது. அது மறுநாள் செப்டம்பர் 22ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை 1:42 வரைக்கும் இருக்கு. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதால 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ராகு காலம், மதியம் 12 மணிலேருந்து 1:30 வரைக்கும் யமகண்டம். இந்த 2 நேரங்களை தவிர மற்ற நேரங்கள்ல தாராளமா அமாவாசை வழிபாட்டை நீங்க பண்ணலாம். குறிப்பா காலையில 7:45 8:45 இந்த 1 மணி நேரம் உங்களோட முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறதுக்காக நீங்க பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் முன்னோர்களுக்கு பிடித்த படையல்களை செஞ்சு வச்சு 1:30 மணிக்கு மேல பித்ருக்களுக்கு இலை போட்டு படையல் போட்டு வழிபாடு செய்யலாம். இதுதான் மகாலய அமாவாசையை வணங்குறதுக்கான அற்புதமான நேரம். கண்டிப்பா மகாலய அமாவாசை அன்னைக்கு உங்க வீடு பக்கத்துல இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல, குறிப்பா ஆறு ஏரி குளம் இது மாதிரி இடங்கள்ல பித்ரு சாபம் பித்ரு தோஷம் நீக்கி வைக்கிறதுக்காக நிறைய பேர் காத்திருப்பாங்க. நீங்க அவங்க கிட்ட போனாலே மகாலய அமாவாசைக்கான எல்லா வழிபாட்டையும் அவங்க உங்களுக்காக செஞ்சு கொடுப்பாங்க. அதிகாலை எழுந்து சுத்தபத்தமா குளிச்சுட்டு உங்க முன்னோரோட புகைப்படம் இருந்துச்சுன்னா அதை கழுவி சுத்தப்படுத்தி பூக்கள் வைத்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி பூஜை அறையையும் கவனம் செலுத்தணும். மகாலய அமாவாசை அப்படிங்கிறது வெறும் பித்ருக்களுக்கான வழிபாடு மட்டும் கிடையாது, இறை வழிபாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். பகல் முழுக்க பித்ருக்கள் வழிபாடு, பித்ருக்களுக்கு படையல் போடுறது இதுக்காக நேரம் ஒதுக்கிட்டு மாலை 6 மணிக்கு மேல ராகு காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தாராளமா இறை சம்பந்தப்பட்ட வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷம். இந்த வருஷம் மகாலய அமாவாசை செப்டம்பர் 21ஆம் தேதி முடிஞ்சதுக்கு பிறகு மறுநாளே நவராத்திரி ஆரம்பிக்குது. அது கூடுதல் சிறப்பு. வரக்கூடிய இந்த நவராத்திரி நாட்களை, இந்த 9 நாட்களையும் நீங்க ரொம்ப சிறப்பா வரவேற்பதற்கு நீங்க தயாராகிக்கணும். இந்த புரட்டாசி மாசத்துல தான் எக்கச்சக்கமான விரதங்களும் விசேஷங்களும் வரும். மகாலய அமாவாசை, சிவபெருமானுக்குரிய கேதார கௌரி விரதம், அதே மாதிரி முப்பெருந்தேவிகளை வழிபடக்கூடிய நவராத்திரி, இப்படி பல அம்சங்கள் பொருந்திய இந்த புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய மகாலய அமாவாசை அன்னைக்கு நீங்க பண்ணக்கூடிய எந்த விதமான பரிகாரங்களா இருந்தாலும் அதுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப பெருசு. அப்படிப்பட்ட ஒரு பரிகாரம் தான் இந்த ஒரு வேர் வைத்து நீங்க பண்ணக்கூடிய எளிமையான பரிகாரம். இதுக்கு நீங்க பயன்படுத்தக்கூடிய வேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ரோட்டு ஓரங்கள்ல ரொம்ப சாதாரணமா எப்பொழுதும் தினமும் கடந்து போகக்கூடிய வேர் தான் குப்பை மேனி வேர். பெயர் தான் குப்பை மேனி வேர். ஆனா குபேர யோகத்தையும் ராஜ வாழ்க்கையையும் செல்வ செழிப்பையும் ஏற்படுத்தக்கூடிய வேர் இந்த குப்பை மேனி வேர். பல மருத்துவ குணம் நிறைந்த இந்த குப்பை மேனி வேற மகத்துவம் நிறைந்த ஒரு பொருளா மாத்தி நாம நம்மளோட செல்வத்தையும் பொருளாதாரத்தையும் முன்னேற்றுவதற்காக பயன்படுத்திக்கலாம். பொதுவா குப்பை மேனி வேர் அப்படிங்கிறது வசீகரத்தன்மை அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பொருள். பணவசியம் ஜனவசியம் இந்த இரண்டுத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய வேர் தான் இந்த குப்பை மேனி வேர். உங்க வீடு பக்கத்துடைய இந்த காலி இடங்கள்ல மனைகள்ல இந்த குப்பை மேனி வேர் ரொம்ப எளிதா கிடைக்கும். அதை நீங்க அமாவாசைக்கு முந்தின நாளே, அதாவது செப்டம்பர் 20ஆம் தேதியே அதை எடுத்து நீங்க கழுவி சுத்தப்படுத்தி தயார் செஞ்சுக்கணும். ஆனா எடுக்கும்போது கவனமா சில வழிமுறைகளை பின்பற்றணும். ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை வருதுன்னா இந்த பரிகாரத்தை ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு மேல ராகு காலம் முடிஞ்சுதான் பண்ண போறீங்க. இந்த வேரை நீங்க தயார் செய்து வைக்கிறத ஞாயிற்றுக்கிழமை காலையிலையும் தயார் செஞ்சு வச்சுக்கலாம், இல்ல அமாவாசைக்கு முந்தின நாள் சனிக்கிழமை தயார் செஞ்சு வச்சுக்கலாம். குப்பை மேனி வேற நீங்க பார்த்ததுக்கு அப்புறமா அதை நீங்க கையால எடுக்கும்போது சாபம் நசி நசி அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த குப்பை மேனி வேற அந்த செடியை வேரோட பிடுங்கணும். அதை எடுத்துட்டு வந்து நகம் படாம வேர் பகுதியை மட்டும் தனியா எடுத்துடணும். குப்பை மேனி செடியோட அந்த இலைகள் நமக்கு இந்த பரிகாரத்துக்கு தேவைப்படாது. அதுக்கப்புறமா அந்த வேர் பகுதியை மட்டும் தனியா நீக்கிட்டு மஞ்சள் தூளை தண்ணீர்ல கரைச்சி அந்த மஞ்சள் நீர்ல இந்த குப்பை மேனி வேற நீங்க நினைக்கணும்.
மஞ்சள் கலந்த தண்ணீர்ல அந்த குப்பை மேனி வேரை போடும்போது அந்த செடியை நீங்க வேரோடு பிடுங்கி எடுத்தது மூலயமா உங்களுக்கு எதுவும் சாபம் தோஷம் வந்துடாம அது பாதுகாக்கும். அதை விட முக்கியமானது, சாதாரணமாக இருக்கக்கூடிய அந்த வேர் ஒரு மகத்துவம் வாய்ந்த அற்புதமான தாந்திரிக பொருளாவும் மாறிடும். அதுக்கப்புறமா அந்த வேர் மஞ்சள் நிறத்துல மாறிடும். இந்த பரிகாரத்தை அமாவாசை முழுக்க ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு மேல எப்ப வேணாலும் செய்யலாம். பகல் முழுக்க பித்ருக்கள் வழிபாடு, பித்ருக்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறது இதெல்லாம் முடிச்சிட்டு 6 மணிக்கு மேல வீட்டோட பூஜை அறையில விளக்கேத்தி வச்சுட்டு சின்னதா ஒரு தட்டுல நீங்க தயார் செய்து மஞ்சள் கலந்த தண்ணீர்ல எடுத்துக்கக்கூடிய அந்த குப்பை மேனி வேர் இருக்குல்ல, அதை அந்த தட்டி மேல வச்சிடணும். அதுக்கு பக்கத்திலேயே, அதாவது அந்த வேறு பக்கத்திலேயே 1 ஸ்பூன் விபூதியையும் வைக்கணும். வச்சுட்டு முதல்ல உங்களோட குலதெய்வம், இஷ்ட தெய்வம், அதே மாதிரி உங்க மனசுக்குள்ள என்னென்ன கடவுளை வேண்டணுமோ எல்லா கடவுளையும் மனசார வேண்டிக்கிட்டு, கூடவே உங்களோட பித்ருக்களையும் உங்களோட முன்னோர்களையும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அந்த நேரத்துல உங்க வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா விதமான பொருளாதார கஷ்டம், பண கஷ்டம், மன குழப்பங்கள், சண்டை சச்சரவு, இது மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் அது எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கணும்னு அந்த குப்பை மேனி வேரும் அந்த விபூதியையும் அந்த தட்டுல வச்சிருக்கும் போது நீங்க மனசார பிரார்த்தனை பண்ணிக்கலாம். பூஜை அறையில விளக்குகள்லாம் எரியக்கூடிய ஒரு 1/2 மணி நேரத்துல 1 மணி நேரம் வரைக்கும் இந்த ஒட்டுமொத்த அமைப்பு பூஜை அறையில அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் குளிர வச்சுட்டு அந்த குப்பை மேனி வேரையும் அந்த விபூதியையும் சின்னதா ஒரு கவர்லையோ இல்ல ஒரு ஒயிட் கலர் கோடு போடாத வெள்ளை நிற பேப்பரோ எடுத்து அதுல அந்த குப்பை மேனி வேரையும் அந்த விபூதியை வச்சு நீங்க பொட்டலமா மடிச்சுக்கணும். இத அப்படியே உங்க வீட்டோட பீரோ, லாக்கர், கல்லாப்பெட்டி, கணவர் தொழில் செய்யக்கூடிய இடங்கள், இந்த மாதிரி இடத்துல நீங்க வச்சுக்கலாம். இல்லைனாலும் உங்களுக்கு மாதம் மாதம் சம்பளம் வந்ததுக்கு அப்புறமா நான் வாங்கிட்டு வரக்கூடிய சம்பளத்தை இங்கே தான் வைப்பேன், இங்க வச்சா எனக்கு வீண் வரைய வீண் செலவு ஆகாதுன்னு உங்களுக்குன்னு ஒரு சென்டிமெண்ட் இருக்கும்ல, அந்த இடத்துல கூட பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். இந்த பொட்டலத்துல வைத்திருக்கக்கூடிய அந்த குப்பை மேனி வேரும் அந்த விபூதியும் அவ்வளவு சீக்கிரம் கெட்டு போகாது. 2-3 மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் அந்த பொட்டலத்தை பிரிச்சு பார்த்து அதுல இருக்கக்கூடிய அந்த குப்பை மேனி வேரையும் அந்த விபூதியையும் அப்படியே தண்ணீரை விட்டுட்டு மறுபடியும் அமாவாசை தினங்கள்ல இதை தயார் செஞ்சு எடுத்த இடத்துல வச்சிடுங்க. வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகள்ல தூப தீபம் போடலாம். சுத்தபத்தம் இல்லாம தொடரத தவிர்க்கிறதும் நல்லது. அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம், வெளில போறீங்க, போகக்கூடிய காரியத்துல வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கும் போது அந்த குப்பை மேனி வேறு கூட அந்த பொட்டலத்துல விபூதி கொஞ்சம் வச்சிருக்கீங்களே, அதை ஆண்கள் பெண்கள் யாரா இருந்தாலும் நெத்தில இட்டுக்கலாம். இந்த ஒரு விஷயத்தால என்ன மாற்றம் வந்துட போகுது அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். அதே மாதிரி இந்த பரிகாரத்தை செஞ்சு வச்சுட்டா மட்டும் பணம் வந்துருமாங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். அதுக்கான அர்த்தம் அது கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்பீங்க, நிறைய சம்பாதிப்பீங்க, ஆனா வாங்கக்கூடிய சம்பளம் எங்க போகுதுன்னே தெரியாது. வீண் வரையும் வீண் செலவு ஆகும். அதே மாதிரி என்னதான் உழைச்சாலும் உங்க திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்காம இருக்கலாம். மருத்துவ செலவு, எதிர்பாராத வீண் வரையும் வீண் செலவு ஏற்படுறது, இது எல்லாமே தவிர்க்கப்படும். வசிக்கிற தன்மை அதிகம் இருக்கக்கூடிய இந்த குப்பை மேனி வேற மஞ்சள் கலர் தண்ணீரை எடுத்து அது கூட விபூதியை சேர்த்து நாம மகாலய அமாவாசை அன்னைக்கு பூஜையில வச்சு பூஜை பண்றதால அந்த குப்பை மேனி வேர் இருக்கக்கூடிய இடம் ஒரு வசீகர தன்மை இடமா மாறிடும். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா நல்லது நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.